இன்னும் ஆழமாக பேசுவாங்க. எங்கள் பெருமாள் ஆயான்னு எங்க அம்மா உனக்கு அக்காவாடா? ஏன் சொல்ல மாதிரி இருக்காங்க. என்னடா வேற எப்படி இது? ஏய் எங்க வீட்டுல நான் ஒரு மாதிரி இருப்பேன். நான் வந்து எங்க அப்பா மாதிரி. உனக்கு ஞாபகம் இல்லை, நீ சின்ன வயசுல பார்த்தல. கலர்ஃபுல் குடும்பம். ஹாய் மாமா வந்துக்கிறாங்க. கலர்ஃபுல் குடும்பம் மாமா. தண்ணி குடிச்சு வந்திருந்தாங்க. அது அப்பனாச்சு அது தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் அப்பதான் வருவேன் நானும் அம்மா வீட்டுக்கு. பெரியம்மா என்ன பண்ணிச்சு, எங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க வா வீட்டுக்கு போனா. அது அப்பதான் வராது வந்து என்னது கேட்காரு. எனக்கு பயம் ஆயிடுச்சு. திக்கு அடிக்குது. கரெக்டா பெரியம்மா அந்த சந்து மாதிரி போகுதுல்ல, முதல்ல ஸ்டார்டிங் ஆள் தெரிஞ்சிருக்குல்ல, அந்த ஆளு அந்த ரூம் வந்துச்சுங்க. அங்கே அப்படி அந்த வாசல உக்காந்துக்கிறேன். நான் பார்த்து சிவனேன்னு நீ யார் இது என்னதுன்னு கேட்குறாரு. வைக்க போயிட்டேன். இது இல்லை ஒரு பார்த்து கூட கிடையாது. போட்டோ தான் பார்த்தேனே. போட்டோ ஆல்பம் அது கண்டாங்களா, அது அதில் பார்த்தேன். எந்த ஆல்பத்தில்? அக்கா வயசு வந்தது பிள்ளைக்கா. ஆமா அது அம்மா கல்யாண போட்டோ. அவ்வளோதான், அது இல்லை. கலர்ஃபுல் குடும்பம் சாப்பிட்டீங்களா? அப்போ கிரில்ல நிக்காத பிரகன்யா, கிரில்ல மேல நிக்க கூடாது. இப்படி வா. ஹாய் வெங்கடாபதி, வணக்கம், வாங்க. சாப்பிட்டீங்களா மேடம்? நமஸ்காரம். சாப்பிட்டேலா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டேலா? நான் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்த பசங்க சாப்பிட்டாங்களா? அத்தை சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க, ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வெங்கடாபதி, என்ன சாப்பிட்டேல்? ஹாய், ஹலோ, இரவு வணக்கம். லைவ் பார்த்துட்ருக்கோங்க, ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சு மேடம், தோசை சாப்பிட்டேன். அப்படிங்களா? ஓகே. எங்கள் வீட்டில் சப்பாத்தி வித் வந்து உருளைக்கிழங்கு மசாலா. டேய் என்னடா சிரிப்பு வந்து? எங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் அம்மா. அக்காவின் முகம் பார்த்தால் மனம் மகிழும். மங்களம் எல்லாம்